ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா அவர்களே பல பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. மூட்டை விற்கப்பட்ட நெல்லிக்காய்களாக சிதறண்டு போய் கிடக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பிற விஷயத்துல எடுத்துக்கலாம். கணக்கீட்டு முறை அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதே போல கணக்கீட்டு முறை அப்படின்னு சொன்னாக்கா நீ பார்க்கலாம் தேவையில்லை. பிறைய அதான் சயின்ஸ் முன்னேறிச்சு, விஞ்ஞானம் முன்னேறிச்சுல, கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் எந்த நெகி பறக்குதுன்னு. அதை வச்ச நம்ம நோம்பு வச்சிடலாம், பெண்ணா கொண்டாடலாம். இந்த கூட்டத்துல இப்ப போய் கேளுங்க, 10 வருஷத்துக்கு பிறகு நோம்பு பெறணும் எப்போ 2 பேர் சொல்லிடுவாங்க. அதே போல ஹஜ் பண்ணா எப்ப வரும் 20 வருஷத்துக்கு பிறகு போய் கேளுங்க, இன்னைக்கும் கணக்கு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா கணக்கீட்டு முறையா. இன்னொரு குரூப் இருக்குது, அவங்க சர்வதேச பிறை அப்படிங்கிறாங்க. சர்வதேச பிறைண்டா உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில் பிற பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சவுதி பிறையை தான் பின்பற்றாங்க. அதுதான் உண்மை. சர்வதேச பிறை சொல்றது, ஆனா பின்பற்றது சவுதி பிறைய. சவுதியில பிற பார்த்துட்டா பெருநா கொண்டாடுவாங்க, சவுதியில பிற பார்த்துட்டா நோன்பு வைப்பாங்க. இந்த நிலையில் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்குது நம்மள மாதிரி. ஏன்னா அவங்களாம் அங்கிட்டு இருந்துட்டு கடைசியில் திரிஞ்சு வந்துட்டாங்க நம்ம பக்கம். கட்டம் பகுதி பிறை, அந்தந்த பகுதியில் பிற பார்த்து நோன்பு வைக்கணும், பிற பார்த்து நோன்பை விட்டுட்டு பெருநா கொண்டாடணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்டா, நீங்க சொன்னீங்கல்ல இறைவன் ஒருவன், குர்ஆன் ஒன்று, மார்க்கம் ஒன்று, ஏன் ஷாஃபி ஏன் ஹனஃபி. இன்றைக்கு ஷாஃபி மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, ஹனஃபி மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. எங்காவது நம்ம மக்களுக்கு மத்தியில இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சா? இன்னைக்கு ஷாஃபி மதத்தை சார்ந்தவர்களுக்கு பெருநாள், நாளைக்கு தான் ஹனஃபி மதத்தை சார்ந்தவர்களுக்கு பெருநாள். எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. ஒரே நாள்ல தான் பெருநாள் கொண்டாடுறோம், ஒரே நாள்ல தான் நோன்பு வைக்கிறோம். ஷாஃபியா இருந்தாலும் ஹனஃபியா இருந்தாலும் அப்ப ஒற்றுமையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை ஷாஃபியா ஹனஃபியா எந்த பிரிவெல்லாம் கிடையாதுங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் தான் அது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபியுமா ஒரு விளக்கம் தர்றாங்க, அதை நான் ஏற்று நடக்கிறேன். நான் ஷாஃபி மதஹப் அவ்வளவுதான், குர்ஆனையும் பின்பற்றேன். விளக்கம் ஷாஃபியுமாவுக்குரியது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனஃபியுமா ஒரு விளக்கம் தர்றாங்க, அதை நான் ஏற்று நடக்கிறேன். நான் ஹனஃபி மதஹப். ஹனஃபி மதஹப் என்றாலும் குர்ஆன் ஹதீஸை தான் நான் பின்பற்றுகிறேன். அதற்குண்டான விளக்கம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரியது. இதுதான் யதார்த்தம். நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம், ஷாஃபி என்கிறோம், ஹனஃபி என்கிறோம், ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஒரே நாள்ல நோன்பு வைக்கிறோம், ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடுறோம். ஆனா இன்னைக்கு அவங்க ஒற்றுமை பத்தி பெருசா பேசுறாங்கல்ல. ஏன் ஷாஃபில இருக்கிறீங்க, ஏன் ஹனஃபில இருக்கிறீங்க, வாங்க குர்ஆனை பின்பற்றலாம், வாங்க ஹதீஸ் பின்பற்றலாம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 நாளா பெருநாள் ஆக்கி விட்டாங்க.